கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தருக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், எப்பொழுதும் சோர்ந்த முகத்தோடு இருப்பார். எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து கொண்டே இருப்பார். அவரை கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது கடினம். அவரை கொஞ்சம் சந்தோஷமாக பார்க்கறது கடினம். அவரிடத்துல நீங்கள் கவலைப்படாதிருங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, கர்த்தர் இருக்கிறான்னு சொன்னால், என் வாழ்க்கையில் என் காரியங்களை குறித்து நான் கவலைப்படாமல் வேறு யார் கவலைப்படுறது? எனக்கு இருக்கிற பாரம் எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? நான் எத்தனை பிரச்சனைகள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தான் தெரியும். என் பாரம், என் கஷ்டம், என் துன்பம், என் நெருக்கடி அப்படி சொல்லிட்டு அத்தனை சுமைகளையும் தன் தலைக்கு மேலே வச்சுக்குவார். வாழ்க்கையில் நம்முடைய சுமைகளை குறித்த கவனம் வேணும், நம்முடைய பாரங்களை குறித்த உணர்வு வேணும். நாம் கவலையற்றவளாக இருக்கக்கூடாது. நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் எந்த நிலைமையில் இருக்குது, நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நம்முடைய வாழ்க்கை சூழலை எல்லாவற்றை குறித்த கவனம் வேணும். கவலைகள் நாம் நம்முடைய வாழ்க்கை காரியங்களுக்கு கவலைப்படவும் வேணும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதிகமாக கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால ஒரு நன்மையும் நடக்காது. அப்போ என்ன பண்ணணும்? நாம் எவ்வளவு கவலைப்பட்டாலும் சில காரியங்களை நம்மால் முடியலை. அதனால் இதை யார் கவலைப்பட்டால் அந்த காரியம் செய்து முடிக்க முடியுமோ அந்த பக்கமாக போயிடணும். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ என்கிட்ட வா, என் நுகத்தை ஏற்றுக்கொள், அப்பொழுது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்குனார். நம்மால் கவலைப்பட்டு நிறைவேற்ற முடியாத காரியங்களை வைத்துக்கொண்டு தினமும் கவலைப்பட்டு கொண்டிருப்பதில்லை. அதுக்கும் பதிலாக ஆண்டவரிடத்தில் அந்த பாரத்தை சுமர்த்தணும். கர்த்தருடைய பாதத்தில் அந்த பாரங்களை வைக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் அதை ஒப்புவிக்கணும். ஆண்டவரிடத்தில் அதை குறித்து பேசணும். ஆண்டவரில் அதை குறித்து சொல்லணும். அதற்கு பிறகு ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு விசுவாசமாக இருக்கணும். என்னால் இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியாது. நான் என்ன தான் தோப்பு கர்ணம் போட்டாலும் சரி, குட்டி கர்ணம் போட்டாலும் சரி, நான் அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியவே ஒழிய ஒன்றும் காரியம் சாதிக்க முடியாது. அதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் விட்டுவிட்டேன். அதுக்காக கர்த்தருடைய பாதத்தில் விட்டுவிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே டிவி முன்னாடி உட்காந்துட்டு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறதில்ல. கர்த்தர் வேலை செய்யணும்னா நீங்கள் கர்த்தரோடு இணைந்து வேலை செய்யணும். அவரோடு பேசணும். அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்கிறாரோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேறும்படியாக அவரோடு நீங்கள் ஒத்துழைக்கணும். அந்த மாதிரி ஒத்துழைக்கும் பொழுது உங்களுடைய பாரங்கள் நிற்கும். என் வாழ்க்கை, என் பாரம், என் கவலை, என் கஷ்டம் என்று எல்லாம் நம் தலையிலே சுமத்தி கொண்டாதபடிக்கு சுமக்க இயலாத இந்த பாரங்களை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விட்டு, ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார், மரியாள் அன்றைக்கு சொன்னால் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க, காரியம் சரியாயிடும். எனவே ஆண்டவர் பாதத்தில் பாரங்களை வைத்து விட்டு அவர் உங்களுக்கு இப்பொழுது என்ன சொல்லுகிறாரோ அதை மட்டும் செய்யுங்கள். உங்கள் பாரங்கள் உங்களை விட்டு விலகி போய்விடும்.